குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே
சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கின்றார். ஐயோ, அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் 4-5 வருஷமாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள்லாம் எவ்வளவு அதிகமான வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தின் காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வேதனை அதிகரித்து கொண்டே போகும். வியாதியின் காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போகும். கடன் பிரச்சனையின் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை கசப்பானதாக மாறி போகும். ஐயோ, என்றைக்கு என் வியாதி தீரும், என்றைக்கு என் கவலை தீரும், என்றைக்கு என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று மனநொந்து நீங்கள் இருக்கின்றீர்களா? பாருங்கள், யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறாரா? ரதங்களை அக்கினியில் சுட்டரிக்கின்றாரா? உங்கள் வாழ்க்கையில் வேதனை கொண்டு வர அத்தனை காரியங்களை கர்த்தர் சுட்டரித்து மிக சமாதானமான காலங்களை, விடுதலையின் காலங்களை, மகிழ்ச்சியின் காலங்களை கர்த்தர் இன்று முதற்கொண்டு ஏற்படுத்துகின்றார். கவலைப்படாதிருங்கள், இன்று முதற்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் தூணாக இருக்கும், பில்லர்ஸாக இருக்கும். நீங்கள் உள்ளோடி நடந்து வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். நீங்கள் லிஃப்ட்டில் ஏறி 4th ஃப்ளோர்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்துடலாம். அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, ஏராளமான ஜனங்கள் சென்னையிலே மாதந்தோறும் வந்து விடுதலை பெற்று செல்கிறாங்க. நீங்களும் தாராளமாக வரலாம், ஏன் வரக்கூடாது? வந்து பாருங்கள். அங்கே அநேக நல்ல உள்ளம் கொண்ட சகோதரர்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் ஊழியத்தின் பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பான பணியை பல வருடங்கள் செய்து வராங்க. அதே மாதிரி சகோதரர் கண்மணி சாலமன் ஒரு சிக்கன் எல்லாருக்கும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. சகோதரர் தினேஷ் நல்ல பாடல் ஆராதனை, நிறைய பேர் அங்கே உண்மை உத்தமாக பணி செய்கிறாங்க. நீங்களும் கூட வந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். இந்த நாளிலும் கூட அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை குறித்து நான் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாட்டா கூட சம்பந்தப்பட்ட வயதானவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கின்றது. நல்ல உள்ளம் படைத்த அநேகர் அங்கே இருக்கிறார்கள். நல்ல உணவு பரிமாறப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8வது அதிகாரம் 37வது வசனம் முதல். அப்பொழுது கதிரனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். லேகியோன் எனப்பட்ட 3000த்திற்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு சனப்பொழுதிலே விடுதலை தருகிறார். அவ்வளோதான். கதறிக்கிட்ட அந்த ஆவிகள்லாம் போயிடுது. அது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அந்த ஆவிகள் சிம்ம சொப்பனமாக இருந்தன, பயமுறுத்தின, நடுங்கிடுங்க வைத்தன. அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. இயேசு வந்தார், போ, அவ்வளோதான், போயிடுச்சு. இயேசப்பாவுக்கு எவ்வளவு வல்லமைகள் இருக்கின்றன என்பதை நாம் பட்டியலிட்டு பார்ப்போம் என்றால், பக்கம் பக்கமாக எழுதி பார்ப்போம் என்றால், அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருந்தார் என்பதை எளிதில் கண்டுபிடிக்கலாம். அதன் பிறகு நாமும் கூட வாழ்க்கையில் எதற்கும் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் பல மடங்கு நமக்குள்ளே அதிகரித்து கொண்டே போகும். பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை என்று என்ன சொல்கிறது, மக்கள் எல்லாம் இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. சிலருடைய பைபிள்லாம் அழுக்கு பிடிச்சி போயிருக்குது, தொடரதே இல்லை, தூசியாக இருக்குது. நான் வருகின்ற வழியிலே ஒரு ஸ்கூலில் கூட்டமாக இருந்தது. என்னவென்று நான் பார்த்தேன். அங்கே வெளிச்சம், அங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன், ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்காக. அது 12:30 மணிக்கு, 8 மணிக்கெலாம் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, கூட்டமாக கூடி விட்டார்கள், சாப்பிட்டுட்ருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கால்பந்து விளையாட்டை பார்ப்பதற்காக இரவு நேரம் தூக்கத்தை
தியாகம் செய்து வீட்டை விட்டுட்டு வந்து பணியில் வந்து உட்கார்ந்து எவ்வளவு ஆர்வமாக ஜனங்கள் அதில் இருக்கிறாங்க. நானும் ஒரு ஃபுட்பால் ரசிகர் தான், சந்தேகமே இல்லை. வேர்ல்டு கப் 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் விட ஆண்டவருடைய வசனங்களை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது என்பது பல மடங்கு மேலானது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வேணும், இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்குன்னு சொல்லி அதை ஊறுகா மாதிரி தான் வச்சுருக்க முடியும். விக்கில்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, கொஞ்சம் கொஞ்சம் சைடில் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தால் போய் உட்காந்து நேரம் பார்த்து வரலாம், அவ்வளோதான். ஆனால் அதற்கு நம்ம அடிமையாக முடியாது. மெயின் சாப்பாடாக ஊறுகாய் வச்சு ஒரு காலம் சாப்பிட முடியாது. நம்முடைய ஆர்வம் எல்லாம் பைபிளை வாசிப்பதில்லை, ஆண்டவருடைய மகத்துவங்களை வாசிப்பதில், தியானிப்பதில்லை. அதில் தான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். இயேசு ஒரு நிமிடத்தில் 3000 பிசாசுகளை துரத்தினார். மெஸ்ஸி இத்தனை கோல் போட்டிருக்காரு, மாப்பே இத்தனை கோல் போட்டிருக்காரு. இப்போ வந்து இந்த ஸ்பெயின் டீமில் ஒரு 18 வயசு வாலிபர் வந்து நைலான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளையாடுறாரு. இதெல்லாம் உலகத்தில் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் அவங்க போட்டிருக்கிற கோல்ஸு, ஸ்கோரு எல்லாம் உலகம் முழுக்க பேசப்படுகிறது. இயேசு 3000 பிசாசுகளை ஒரு சனப்பொழியில் துரத்தினாரே, அது எவ்வளோ பெரிய சாதனை. அதனால் நாம் அந்த வசனங்களை எதுக்காக தியானிக்கிறோன்னா, எதுக்காக அதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா, அதை பார்க்க நமக்கும் அதே போல் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதே போல் அற்புதம் செய்கிறார். நீங்கள் கையை நீட்டுகிற பொழுது ஆண்டவர் வல்லமை, அதே வல்லமை இந்த லேகியோன் பிசாசுகளை துரத்தி ஆண்டவர் இயேசுவுடைய வல்லமை அப்படியே புறப்பட்டு போகும். ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக மாற்றப்படுவீர்கள். ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் யார் ஜெயித்தாலும், இந்த அர்ஜென்டினா ஜெயித்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்பெயின் ஜெயித்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ₹1 யாரும் நமக்கு தரப்போவதில்லை. ஆனால் இந்த பைபிள் வசனங்களை வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய வியாதிகளிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம், ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய விடுதலை அன்று கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நேர் எதிர்மாறாக ஒரு சம்பவம் நடக்குது. மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, பயம் அடைஞ்சிடாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவ்வளோ பிசாசு பிடிச்சிருந்தவர் நல்ல ட்ரெஸ் போட்டு கையை கட்டிக்கிட்டு ஆண்டவரே பார்த்துட்ருக்கார். ஒரு பாத்தில் உட்காந்துட்டு, இவனாடா அது, நம்மளால் கழுத்துக்கு அடிப்பானே, கெட்ட வார்த்தை பேசுவானே, அவனா இது எல்லோரும் பார்த்தா 2 பேர் அவங்களுக்கு புரியலை. எப்படி இவனுக்கு வந்து ஆண்டவர் எப்படி இவனை ரிப்பேர் பார்த்தார், எப்படி ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணார், எப்படி இவனுக்கு புத்தி வந்தது, எப்படி இவ்வளோ நல்ல பையனாக மாறிருக்காங்கிறது வந்து அவங்களுடைய அறிவுக்கு எட்டாததாக அது காணப்படுகிறது. மனிதர்களாலே தெய்வத்துடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியாது. முக்கியமாக காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவங்களுக்கு பயம் ஆயிடுது. இது சந்தோஷமான ஒரு செயல். ஒரு மனிதனுக்கு இயேசு புது வாழ்வு கொடுத்துருக்கிறார், நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை அவனுக்கு செய்திருக்கிறார். அவன் எல்லாரையும் போல் நார்மல் ஆகிட்டார்னா எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆனால் அவங்க பயம் அடைந்து என்று நாம் வாசிக்கிறோம். மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை கிரகிக்க முடியவில்லை, அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அவங்க பயம் அடைஞ்சாங்களாம். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அவங்க பயம் அடைகிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் 3000 அந்த பன்றிகள், மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகள்லாம் போய் செத்து கிடக்கு, சூசைட் பண்ணி கிடக்கு. அதையும் பார்க்குறாங்க, இவன் சரியாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்முடைய வாழ்க்கையில் டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து இருக்காங்களா, ஜனங்கள் இருக்காங்களா? நம்ம ஊழியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிசயம் அற்புதம் அப்படி செய்கிறாங்க ஏசப்பா. அது வந்து அங்கே மாதந்தோறும் வர்றவங்களுக்கு அது புரியுது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது புரியுது, என்ன நடக்குன்னு அவங்க தெளிவாக புரிகிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, இயேசு மெய்யாகவே உயிரோடு இருக்கிறாங்கிறத உலகம் அறியுது. ஒரு சிலருக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியறதில்ல. ஏசப்பா செய்கிற அதிசயங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஒரு மனிதன் புது வாழ்வு பெற்றிருக்கிறான், அங்கே 3000 பன்றிகள் செத்து கிடக்கின்றன. இவங்க வந்து பார்த்து ஒன்றுமே புரியலைன்னா அப்படி போயிருக்கலாம்ல. அவங்க அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. நேராக ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் இங்கே இருக்காதீங்க, தயவுசெய்து போயிருங்க, எங்கள் எல்லையில் இருக்காதீங்க, நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு. நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகைலாம் செத்து போயிருவீங்க, வாழ்வாதாரங்கள் அழிஞ்சு போயிடும். நீங்கள் இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஆட்கள்லாம் புது வாழ்வு பெற்றுட்ருக்காங்க, இது எங்களுக்கு என்னென்னு தெரியல, வேண்டாம், நீங்கள் வேண்டாம், போயிருங்க. இந்த உலகத்தில் மக்கள் எப்படி கேடுகட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்கிறோம். இவ்வளோ பெரிய நன்மை செய்த ஆண்டவருக்கு என்ன பரிசு கிடைத்தது என்றால், நீங்கள் இருக்காதீங்க, போயிருங்க, எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேண்டாம், அந்த ஊரை விட்டு போயிருக்கணும். அவரும் சண்டை போடலை.
நம்ம ஆண்டவரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு மரியாதை செய்து ஆண்டவரை நேசித்து மகிமைப்படுத்தி இருப்பார்கள். இன்னும் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருப்பார், அவர்களை வாழ வைத்திருப்பார், அவர்களை சந்தோஷப்படுத்தி இருப்பார். ஆனால் அதற்கு அவர் தகுதி இல்லாமல் போனபடியினாலே, அவர்கள் ஆண்டவரை துரத்தினபடியினாலே ஆண்டவரோடு கூட அத்தனை ஆசீர்வாதங்களும் போய்விட்டது. நிறைய பேர் ஆண்டவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையில் புறக்கணிக்கிறாங்க. கூட்டம் நடக்கும்போது, ஊழியம் நடக்கும்போது நாமளும் போகலான்னு சொல்லி நிறைய பேர் வராங்க, வாழுப்புறோம். நிறைய பேர் அதை எதுக்குறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறாங்க. அவங்க அப்படியே ஆண்டவரை துரத்திடுறாங்க. அப்படி செய்கிறது மூலமாக ஆண்டவரை அப்படி துரத்திடுறாங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர் நம்ம ஊழியத்தை துரத்துனாங்க, அவங்க நம்மளை துரத்தலை. இங்கே யாரை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம்? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம். அவரை துரத்துறாங்க, அவருடைய அன்பை துரத்துறாங்க, அவர் அவங்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை துரத்துறாங்க. அதோடு கூட அவங்களுக்கு வர இருந்த எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாம் போய்விட்டன. எவ்வளவு நன்மைகளை வச்சிருந்தார், அதெல்லாம் அவங்க சேர்ந்து துரத்திட்டாங்க. நிறைய பேர் தங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். இயேசு அவர்கள் எல்லையிலே வருகிறார். இயேசு ஊழியக்காரன் மூலமாய் வருகிறார், ஊழியங்களின் மூலமாக வருகிறார், தொலைக்காட்சியின் மூலமாக வருகிறார், பைபிள் வசனங்கள் மூலமாய் வருகிறார், ஒரு 5-6 வாலிபர்கள் மூலமாய் வருகிறார், பரிதாபமாய் தோன்றுகிற ஊழியக்காரர்கள் மூலமாய் வராரு. ஆசீர்வாதங்கள் அந்த நபரோடு கூட வருகிறது. இவர்களோ துரத்துகிறபடியினாலே, ஊழியமே வேண்டான்னு சொல்லி சொல்கிறபடினாலே, மூடு, இந்த சேனலை போடாத, க்ளோஸ் பண்ணு, இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போகாத, துரத்து, இந்த ஊழியக்காரனை துரத்து, அந்த இடத்துல சர்ச்சை கட்ட விடாத, ஊழியங்கள் சத்தம் போட விடாத. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சத்தம் கேட்கு, சர்ச்சில் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நிப்பாட்டுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அவர்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இயேசுவே நீர் போறோம், வேண்டாம் எங்களுக்கு. அவங்களுக்கு வர இருந்த நன்மைகளை அவர் கெடுத்து கொண்டார்கள், அவர்களை கெடுத்து கொண்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இதை போல இயேசு அவர்களுக்கு தர இருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். துரத்துறதுனால, ஊழியக்காரங்களை துரத்துறதுனால, ஊழியக்காரங்க வேண்டாம், ஊழியம் வேண்டான்னு சொல்றதுனால அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இட் இஸ் வெரி பிட்டியபிள். இது என்ன சொல்றது, அவங்க ஆசீர்வாதங்களை அவங்களே கெடுக்கிறாங்க. ஆண்டவர் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல, அப்படியே நான் இருக்கேனே, அவங்களுக்கு ஏதாவது செய்வேனே அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் அது பாட்டு போயிட்டே இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களை யாரும் துரத்துறாங்களா, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. வேண்டான்னு சொல்லி சொல்றாங்களா, ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் போறேன்னு சொல்றாங்களா, சரி போங்க. உங்களை போங்கன்னு சொல்றாங்களா, நீங்க போயிட்டே இருங்க. நஷ்டம் உங்களுக்கு அல்ல, யார் உங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நஷ்டம். தேவனுடைய பிள்ளையை விட்டு யாராவது பிரிஞ்சு போனாங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான். ஆபிரகாம் மட்டும் லோத்து போனார்னா நஷ்டம் லோத்துக்கு தான். சந்ததியே சபிக்கப்பட்டு போச்சு, அட்ரஸே இல்லாமல் போனார், வீடே இல்லாமல் போச்சு. கோடி கோடியாய் ஆடுகள், வேலைக்காரர்கள் ஆயிரக்கணக்கில், செல்வ செழிப்பாக சீமானாக இருந்த அந்த லோத்து சபிக்கப்பட்டவனாய் மாறினார். எதுக்கு? அவனுடைய பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போனதுனால. நீங்க அவார்டு போயிட்டே இருங்க, ஆர்கியூவே பண்ணாதீங்க. ஊழியம் பண்ணாத, அதை பண்ணாத, எப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னா சரி, அவ்வளோதான். ஆண்டவர் ஆர்கியூவே பண்ணல, ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு போயிடுறாரு. அதான் அவரை இயேசு தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க, லேம் ஆஃப் காட். சைலண்டாக போயிடுறாரு. தங்கத்தை அவங்க விரட்டி விட்டுட்டாங்க, வைரத்தை அவங்க விரட்டி விட்டாங்க, அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எனவே நாம் இருந்து ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த மாதிரி நமக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்களை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. யானை தன் தலைமையிலே தானே மண்ணள்ளி போட்டுக்கொள்ளுமாம். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் ஊழியங்களை துரத்தியதன் மூலமாக, ஊழியக்காரர்களை துரத்தியதன் மூலமாக தங்களுக்கு வர இருந்த ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். 38 பாருங்க. பிசாசு நீங்கிற மனுஷனும் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டார். அதில் ஒரே ஒரு ஆள் மாட்டோம் ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாரு. புது வாழ்வு பெற்றவன் கை கட்டிகிட்டே சொல்கிறார், ஆண்டவர் இனிய வாழ்நாள் பிறந்த உண்மை கூட இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே என்னை ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க, நீங்கள் தான் எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க. எஞ்சிய வாழ்வை நான் உமக்காக நான் செலவழிக்கிறேன், உன் பின்னாலே வரேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுங்க. நன்றியினாலே அந்த உள்ள நிறைந்தவனாக, ஆண்டவரின் பின்பு வர ஆயத்தமானவனாக, அதற்காக அனுமதி கோருகின்றவனாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துபவனாக, நன்றியினால் உள்ள நிறைந்தவனாக அவன் இருந்தான். நல்ல புத்தியில் இருந்தவங்க, பேய் பிடிக்காமல் இருந்தவங்களுக்கு நன்றி இல்லை. விடுதலை பெற்றவன், 3000 பிசாசுகளோடு பல வருடமாய் வாழ்ந்து வாழ்க்கையை நாசமாக்கப்பட்டவன் புது வாழ்வு பெற்றவுடன் நன்றியால் நிறைகிறான். ஆண்டவரே உன் பின்னால வாரேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்களில் கீழான நிலைமையில் இருக்காங்க.
கடவுளும் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, யாரையும் அனுப்புகிறாரு. அவங்க ஆசிரியராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், ஊழியத்துக்காரனாக இருக்கலாம். தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்ட உடனே ஏற ஏணியை மிதிரான் மீச்சு விட்றாங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சாச்சு, என்ன யாரும் அசைக்க முடியாது. எனக்கு சொந்த வீடு கிடச்சிச்சுன்னு யாரும் அசைக்க முடியாது. என்கிட்ட இவ்வளோ லட்சம் இருக்குது, கோடி இருக்குது, யாருன்னே அசைக்க முடியாது. உடனே ஏற்றி விட்ட ஏணியை மிதிக்கிறதுல மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னை யார் ஆளாக்கி விட்டார்களோ, வளர்த்து விட்டார்களோ அவர்கள் துணிந்து மிதிக்கிறவர்கள், நன்றி கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாரையாவது ஏற்றி விட்டாங்கன்னா எனக்கு யார் நன்றி இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி ஐயோங்கிறாங்க. டேய், நீ எல்லாருக்கும் நன்றி இல்லாமல் நீ ஒன்று ஏற்றி விட்டவங்களை மிதிச்சியா? அதெல்லாம் ஞாபகம் இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. பிரித்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நன்றி உணர்வு வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளோ உபகாரங்களை செஞ்சிருக்காரு, அவருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். எத்தனையோ ஆவிக்குரிய தகப்பன்மார் நமக்கு எவ்வளோ தூக்கி சுமந்தாங்க, அதை நம்ம நினைவு கூறணும். சபை மக்களே, உங்களை போதகருக்கு நன்றியோடு நீங்கள் இருக்கணும். வீட்டில் கல்யாணமா, வீட்டில் நல்ல காரியமாக, கெட்ட காரியம் வந்து நின்னாங்கல்ல, முன்னால் வந்து செஞ்சாங்கல்ல, அதை நினைவு கூறணும். நல்ல காரியங்களை மாத்திரம் தான் நினைவு கூறணும், கெட்ட காரியங்கள் நினைவு கூறக்கூடாது. நான் நன்றியோடு காணப்பட வேண்டும். நண்பர்களுக்கு செய்த உதவிகளை மறக்கக்கூடாது, ஆசிரியர்கள் செய்த உதவிகளை மறக்கக்கூடாது, ஊழியக்காரர்கள் செய்த உதவிகளை மறக்கக்கூடாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை பிரியப்படுவார். இந்த பிசாசுலேருந்து விடுதலை பெற்ற மனிதன் சரித்திரத்தில் இடம்பெறான். நன்றியோடு அவன் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா, நீ போ, உன் வீட்டாருக்கு நீ ஆண்டவர் உனக்கு செய்த உபகாரங்கள் நீ தெரிவி, சரி எனக்கு சாட்சியாயிரு, அதுவே பெரிய விஷயம். இந்த இடத்துல தான் உனக்கு ஊழியம் சொல்லி டிசைன் பண்ணி அனுப்புகிறார். அவனும் போய் எல்லா இடங்களிலும் இயேசு எனக்கு புதுவாழ்வு தந்தார் என்று எல்லாருக்கும் அறிவித்தான். ஆண்டவர் நாம் மகிமைப்பட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக சோத்திரம். ராஜா, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா நடந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக, அநேக ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை கண்கள் திறக்கப்படும்படியாக உதவி செய்திருக்கிறீங்க. உலகத்து மக்கள் தங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஏசப்பா மூலமாய் வர இருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்களை கெடுத்துக் கொள்கிறாள். யாருக்கு நஷ்டம் என்று அவர்கள் சிந்திப்பதே கிடையாது ராஜா. தங்களுக்கு இயேசு தர இருந்த ஆசீர்வாதங்களை தாங்களே துரத்தி விட்ட எத்தனையோ மனிதர்கள் உண்டு, எத்தனை வாலிபர்கள் உண்டு, எத்தனை பெரியவர்கள் உண்டு, எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் கண்களை சாத்தா குருடாக்கி வைத்திருக்கிறார். அதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கண்களை திறப்பீராக. இயேசுவை வேண்டான்னு ஒரு காலம் நாங்கள் சொல்லிடாதபடிக்கு கவனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரை, உமக்கு நாங்கள் வாழ்நாள் பரியந்த நன்றியோடு இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்த மனிதர்களுக்கும் நாங்கள் நன்றியோடு இருக்கணும். ஆண்டவரை, அந்த நன்றியுள்ள இருதயத்தை தாங்க ஏற்றி விட்ட ஏனைய ஒரு கால் நாங்கள் மிதித்து விடாதபடிக்கு ராஜா, நாங்கள் எப்பொழுதும் ராஜா தோத்திரம் ஐயா நன்றியோடு இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படி வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும். அப்பா, வியாதியஸ்தர்கள் தகப்பனே, எவ்வளோ பேர் இந்த பூமியில் நிறைஞ்சிருக்காங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க. ஆண்டவரே, திடீர்னு அட்டாக் வந்துருச்சு, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, திடீர்னு விபத்தை சந்திச்சு எந்திக்க முடியல, உட்கார முடியல, டாய்லெட் போக முடியல, மறுபடியும் நான் எந்திப்பேனா, மறுபடியும் நிற்பேனா, நடப்பேனா, மறுபடியும் வேலைக்கு போவேனா, பேசுவேனா. எவ்வளோ பேர் இவ்வளோ பரிதாபமாக இருக்கிறாங்க. ஒரு நிமிடத்தில் அவங்களை சுகப்படுத்துங்க. இரவு நித்திரை இல்லாதவர்களுக்கு இந்த ராத்திரி நித்திரையை தாரும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வாழ்க்கையில் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, கடன் பாரங்களை சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு வழியை ஏற்படுத்தி தாரும். அவர் சாப்பாட்டிற்கு, அவர் தேவைகளுக்கு, வீடு வாடகை கட்டுறதுக்கு, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். இயேசுவே, உடைய பிள்ளைகளை நீ உயர்த்தியரும். ஆண்டவரை தோத்திரம் அப்பா, ஏசப்பா, நம்ம பிள்ளைகள் யாரும் வெட்கப்படக்கூடாது. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவுக்கு பின்னால் வர்றவங்க ஒருவரும் தலை குனியக்கூடாது. நீங்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவை தூக்கி நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, வயதானவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், வீணான காரியங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். போதை அடிமைத்தனங்கள், வீண் செலவுகள் எல்லாம் நின்று போகட்டும். வருமானத்துக்கான வழிகளை திறந்து கொண்டே இருப்பீராக. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்களை வாய்க்க செய்வீராக. அனைத்து மக்களையும் உலகம் முழுவதும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஏசப்பா, பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அவளை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தை ஆசீர்வதி. அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க.
தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. God bless you. ஆமென்.